என்றால் என்ன? பர்டிகுலர் டாஸ்க் ஆர் பர்டிகுலர் ப்ராப்ளம் அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எழுதுறது ப்ரோக்ராம். எழுதின ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும் கம்ப்யூட்டருக்கு, அதை அப்படியே ஃபாலோ பண்ணி டாஸ்க் ஆர் ப்ராப்ளம் சொல்யூஷன் கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கும். இதுதான் ஒரு ப்ரோக்ராம்னுடைய யூஸ். ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ப்ரோக்ராம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி டெவலப் பண்ணுறாங்க இந்த இமேஜில் பார்க்கலாம். 6 ஸ்டேஜஸை ஃபாலோ பண்ணி ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் டெஃபனிஷன். என்ன கான்செப்டில் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் டெவலப் பண்ண போகிறோம் இந்த ஸ்டேஜில் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராம் டெஃபனிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன கான்செப்ட், எக்ஸாம்பிள் கால்குலேஷன் ப்ரோக்ராம். செகண்டு என்ன பர்பஸ்க்காக இந்த ப்ரோக்ராம் எழுதுகிறோம், எக்ஸாம்பிள் ஆடிங் நம்பர்ஸ். தேர்டு ப்ரோக்ராம் ரிசல்ட் எப்படி இருக்கணும், எக்ஸாம்பிள் டிஸ்பிளே த ஆடட் வேல்யூஸ். இப்படி தான் ப்ரோக்ராம் டெஃபனிஷன் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இந்த ஸ்டேஜில். செகண்ட் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் அனலைஸ். வாட் கைண்ட் ஆஃப் டேட்டாஸ் யூஸ் பண்ண போகிறோம், எக்ஸாம்பிள் ஹோல் நம்பர்ஸா இல்லை டெசிமல் வேல்யூஸ் ஆட் பண்ண போகிறோமா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு எத்தனை வேரியபிள்ஸ் ப்ரோக்ராம்க்கு தேவை, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ப்ரோக்ராமில், எக்ஸாம்பிள் அடிஷன் ப்ரோக்ராமில் நம்ம ப்ளஸ்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இந்த ப்ரோக்ராமுக்கு தேவை, இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு இன்டிஜர் நம்பர் மட்டும்தான் ஆட் பண்ணணும், டெசிமல் வேல்யூஸ் கொடுத்தா ஆட் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு கண்டிஷன். இந்த மாதிரி ப்ரோக்ராமுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கிற ஸ்டேஜ் தான் என்ன அப்படின்னா ப்ரோக்ராம் அனலைஸ். தேர்ட் ஸ்டேஜ் அல்காரிதம் டெவலப்மெண்ட். ப்ரோக்ராம் அனலைஸ் பண்ண டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டேட்மெண்ட்ஸை எழுதுறது தான் அல்காரிதம். ஸ்டேட்மெண்ட்ஸை கன்வெர்ட் இன்டு ஃப்ளோ சார்ட். ஃப்ளோ சார்ட் பார்க்குறதுக்கு ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் மாதிரி தான் இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் ஒரு அடிஷன் ப்ரோக்ராமுக்கான ஃப்ளோ சார்ட். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் த ப்ரோக்ராம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் டிக்ளேர் த வேரியபிள்ஸ். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ரீட் த இன்புட் வேல்யூஸ். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் சம், ஆடிங் த வேல்யூஸ். லாஸ்ட் ஒன் டிஸ்பிளே, அவுட்புட் டிஸ்பிளே. And then last stop the program. Fourth stage coding and documentation. Previous stageல இருக்கிற flow chart பேஸ் பண்ணி programming language யூஸ் பண்ணி எழுதுறது தான் ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். C, C++, Java and etc. இதெல்லாமே programming languages. எக்ஸாம்பிள் C programming language யூஸ் பண்ணி எழுதுன addition program தான் இது. Fifth stage testing and debugging. ஃபோர்த்து ஸ்டேஜில் எழுதின சி ப்ரோக்ராமை இந்த ஸ்டேஜில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம கொடுக்குற இன்புட் வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட் கரெக்டாக டிஸ்பிளே பண்ணுதா அப்படின்றத இங்கே டெஸ்ட் பண்ணுவாங்க. எரர் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணி ப்ரோக்ராம் சக்ஸஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்டேஜ். சிக்ஸ்த் ஸ்டேஜ் மெயின்டெனன்ஸ். ப்ரோக்ராமில் எனி சேஞ்சஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அதை அனலைஸ் பண்ணி ப்ரோக்ராம் மாடிஃபிகேஷன் பண்ணுற ஸ்டேஜ் தான் இது. எக்ஸாம்பிளாக ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் நம்ம எடுத்திருக்கோன்னா அந்த அடிஷன் ப்ரோக்ராமில் ஹோல் நம்பர்ஸ் மட்டும் தான் நான் ஆட் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். இப்போ எனக்கு டெசிமலும் ஆட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மாடிஃபிகேஷன் தேவைப்படுது. இந்த மாடிஃபிகேஷன் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து மறுபடியும் 6th ஸ்டேஜ் வரைக்கும் ரிப்பீட் பண்ணணும். வாட் இஸ் ப்ரோக்ராமிங் வர்சஸ் கோடிங். கோடிங்கிறது 4th ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதுறது ப்ராசஸ் தான் என்னென்னா கோடிங். ப்ரோக்ராமிங் அப்படின்றது 1லேருந்து 6 ஸ்டேஜஸையும் கம்ப்ளீட் பண்ணுறது தான் ப்ரோக்ராமிங். எக்ஸாம்பிள் ஒரு வாஷிங் மிஷின் எடுத்துக்கலாம். ஸோ வாஷிங் மிஷின் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றத நம்ம எழுதி அந்த ப்ரோக்ராமை மெஷினுக்கு இன்சர்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வாஷிங் மிஷின் ரன் பண்ண வைக்கிற ப்ராசஸ் தான் ப்ரோக்ராமிங். மெஷின் லெவல் லாங்குவேஜ். மெஷினுக்கு தெரிந்த லாங்குவேஜ் 0-1. 0னா லோ வோல்டேஜ், 1னா ஹை வோல்டேஜ். 0-1 கால்டு பைனரி நம்பர்ஸ். 0-1 காம்பினேஷனில் ப்ரோக்ராம் எழுதுறது மெஷின் கோடு. கலெக்ஷன் ஆஃப் 0-1 யூஸ் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மெட்டை பேஸ் பண்ணி மெஷின் லெவல் ப்ரோக்ராம் இருக்கும்.
இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட்டில் 2 ஃபீல்டு இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபீல்டு ஆப்கோட், செகண்ட் ஃபீல்டு ஆப்ரண்ட். ஆப்கோட் அப்படின்றது சிபியுக்கு என்ன ஆப்ரேஷன் செய்யணும் அப்படின்றத சொல்லும். ஆப்ரண்ட் அப்படின்றது டேட்டா எந்த மெமரி லொக்கேஷனில் இருக்குது அப்படின்றத சிபியுக்கு சொல்லும். ஆப்கோடுக்கு எக்ஸாம்பிள் அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஆப்ரண்ட் அப்படின்றது அட்ரஸ் ஃபீல்டு. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 12 பிட்ஸில் இருக்கும், 12 பிட்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு 4 பிட் வந்து ஆப்கோட் அண்டு 8 பிட் வந்து ஆப்ரண்ட். இந்த ரெண்டும் சேர்ந்ததான் இன்ஸ்ட்ரக்ஷன். இதை ஃபாலோ பண்ணி தான் சிபியு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும். டைரக்டாக ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே எந்த டிரான்ஸ்லேஷனும் தேவையில்லை. ஏன்னா ப்ரோக்ராம் ஆல்ரெடி 0 பேஸ் பண்ணி தான் நம்ம எழுதியிருக்கோம். அட்வான்டேஜ் ஆஃப் த மெஷின் லெவல் லாங்குவேஜ் அப்படின்றது ஃபஸ்ட்டு நோ டிரான்ஸ்லேஷன் அண்ட் ஃபாஸ்ட் எக்ஸிக்யூஷன். இங்கே டிரான்ஸ்லேஷன் எதுவுமே நடக்காதனால ஃபாஸ்ட்டாக வந்து ப்ரோக்ராம் டைரக்டாக எக்ஸிக்யூட் ஆகிடும். டிஸ்அட்வான்டேஜ், ஸோ ப்ரோக்ராம் வந்து ஹியூமன்ஸ் எழுதுறதுக்கு, எரர் கண்டுபிடிக்கிறதுக்கு அண்ட் ப்ரோக்ராமில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராமர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது 0 பேஸ் பண்ணி இருக்கிறதால. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய அட்ரஸ் வந்து ப்ரோக்ராமர் ஞாபகம் வச்சுக்கணும் மேனுவலாக. நெக்ஸ்ட்டு மெஷின் டிபெண்ட். மெஷின் டிபெண்ட் அப்படின்றது ஒரு சிபியு ப்ராசஸரை பேஸ் பண்ணி தான் ப்ரோக்ராம் எழுதியிருப்போம். அப்படி எழுதின அந்த ப்ரோக்ராமை இன்னொரு சிபியு ப்ராசஸரில் போயிட்டு நம்மளால் ரன் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ப்ராசஸருக்கும் இண்டிவிஜுவலாகவே இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு டிஃபால்ட்டாகவே இருக்கும். அதனால் இன்னொரு ப்ராசஸரில் போயிட்டு அங்கே வேறு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இருக்கும். ஸோ அதுக்கு இதுக்கும் செட் ஆகாது. அதனால் அங்கே அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகாது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கால்டு ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜ். ஹியூமன்ஸ் பேசக்கூடிய இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு கண்டுபிடிக்கப்பட்டதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஹியூமன்ஸால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரைட் ப்ரோக்ராம்ஸ் பண்ண முடியும். மெஷின் லாங்குவேஜ் மாதிரி டைரக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் எழுத தேவையில்லை. இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணப்பட்ட கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி ப்ரோக்ராம்ஸ் வந்து எழுதுவோம். அப்படி எழுதப்பட்ட ப்ரோக்ராமை வந்து சோர்ஸ் கோட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன வேலை செய்யணும் அப்படின்றத சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இங்கிலீஷ் வேர்ட் தான் ஸ்டேட்மெண்ட்டு. எக்ஸாம்பிள் பிரிண்ட். பிரிண்ட்ன்றது டிஸ்பிளே. பிரிண்ட் அப்படின்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஏதோ ஒன்று டிஸ்பிளே பண்ண போகுது. இங்கே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இன்புட்னா வேல்யூஸ் கெட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அண்ட் இஃப்எல்ஸ் அப்படின்றது கண்டிஷன் செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸு. பிரிண்ட் அப்படின்றத ரைட் பண்ணால் ப்ராசஸரால் டைரெக்டாக புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா ப்ராசஸருக்கு 0-1 மட்டும்தான் புரியும். ஸோ இங்கே டிரான்ஸ்லேட்டர் அப்படின்றது கண்டிப்பாக தேவை. டிரான்ஸ்லேட்டர் என்ன பண்ணுன்னா ஸ்டேட்மெண்ட்டை மெஷின் கோடாக வந்து மாற்றும், அதாவது இன்ஸ்ட்ரக்ஷனாக மாற்றும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கம்ப்யூட்டர் ப்ராசஸர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எக்ஸாம்பிள்ஸ் C, C++, ஜாவா அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் இதெல்லாமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுடைய ஃபஸ்ட் ஜென்ரேஷன் மிஷின் லெவல் லாங்குவேஜ் ஆர் மிஷின் கோட். செகண்ட் ஜென்ரேஷன் அசம்பிளி லெவல் லாங்குவேஜ். இந்த 2 லாங்குவேஜுமே லோ லெவல் லாங்குவேஜ். தேர்ட் ஜென்ரேஷன் லாங்குவேஜஸ் கால்டு ஹை லெவல் லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜை மிடில் லெவல் லாங்குவேஜ் ஆர் இன்டர்மீடியட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு கூட சொல்லுவாங்க. C, C++, ஜாவா, ஜாவாஸ்கிரிப்ட் இது எல்லாமே ஹை லெவல் லாங்குவேஜஸ்க்கு எக்ஸாம்பிள். ஃபோர்த் ஜென்ரேஷன் லாங்குவேஜ் வெரி ஹை லெவல் லாங்குவேஜ். Perl, PHP, Python, SQL இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். ஃபிஃப்த் ஜென்ரேஷன் வெரி வெரி ஹை லெவல் லாங்குவேஜ் ப்ரொலாக். ஸோ எக்ஸாம்பிளாக ஃபிஃப்த் ஜென்ரேஷன். அசம்பிளி லெவல் லாங்குவேஜ். மெஷின் லெவல் லாங்குவேஜுக்கும் ஹை லெவல் லாங்குவேஜுக்கும் இடைப்பட்ட லாங்குவேஜ் தான் அசம்பிளி லெவல் லாங்குவேஜ். மெஷின் லெவல் லாங்குவேஜில் 0-1 யூஸ் பண்ணி ப்ரோக்ராம்ஸ் எழுதுவோம். அசம்பிளி லெவல் லாங்குவேஜில் ஷார்ட் அப்ரிவேஷன்ஸ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதுவோம். ஷார்ட் அப்ரிவேஷன் கால்ட் நிமானிக்ஸ். ஸோ நிமானிக்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். LDA இது ஒரு ஷார்ட் அப்ரிவேஷன், லோட் வேல்யூ ஃப்ரம் மெமரி அட்ரஸ்.
STA, store the value. Add, addition the value. Subtract the value. MOV, move the content from one memory location to another memory location. LDA என்ற நிமானிக்ஸை டைரக்டாக மெஷினால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. பிகாஸ் மெஷின் நோ ஒன்லி 0-1. இங்கே நிமானிக்ஸை 0-1 கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அந்த டிரான்ஸ்லேட்டருடைய நேம் தான் அசம்பிளர். ஸோ அசம்பிளர் ஒர்க்கை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அசம்பிளி லெவல் லாங்குவேஜில் ப்ரோக்ராம் 4 ஃபீல்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட் யூஸ் பண்ணி எழுதுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபீல்டு ஆப்கோட், செகண்ட் ஃபீல்ட் டெஸ்டினேஷன் ஆப்ரண்ட், தேர்ட் சோர்ஸ் ஆப்ரண்ட், ஃபோர்த்து கமெண்ட். கமெண்ட் ஃபீல்டு வந்து ஆப்ஷனல். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீல்டு வந்து ஆப்கோட். ஆப்கோட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், மூவ்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ பிஎக்ஸ் இருக்கக்கூடிய டேட்டாவை ஏஎக்ஸ்க்கு காப்பி பண்ணுறது தான் மூவுடைய ஃபங்க்ஷன். ஸோ ஏஎக்ஸ் பிஎக்ஸ் இது ரெண்டுமே ரெஜிஸ்டர். ஸோ ரெஜிஸ்டரில் வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த வேல்யூ ஸ்டோர் ஆகக்கூடிய நேம் தான் இந்த ரெண்டும். நெக்ஸ்ட் எழுதின இன்ஸ்ட்ரக்ஷன் அசம்பிளர் ஆப்ஜெக்ட் கோட் ஆர் பைனரி கோட் ஆர் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸாக ஜென்ரேட் பண்ணும். ஆல்சோ லிஸ்ட் ஃபைலும் ஜென்ரேட் பண்ணும். ஆப்ஜெக்ட் கோடோட அட்ரஸும் இன்ஸ்ட்ரக்ஷன் அட்ரஸும் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். ஃபைல் அப்படின்றது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆப்ஜெக்ட் கோடு. ஸோ இதில் என்னென்ன லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும் அப்படின்னா, நம்ம ப்ரோக்ராம் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பேஜ் ஹெடர், ஃபைல் ஹெடர், லைன் ஹெடர், எரர் ஏதாவது வந்திருக்கா அப்படின்றத இங்கே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஆல்சோ ஜென்ரேட் பண்ண ஹெக்ஸாடெசிமல், அதனுடைய அட்ரஸ் எல்லாமே இதில் வந்து லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும். ஸோ இங்கே அசம்பிளர் வந்து ஏதாவது எரர் ப்ரோக்ராமில் வந்து ஃபைண்ட் பண்ணிச்சு அப்படின்னா அசம்பிளர் அதை ப்ரோக்ராம் ரிட்டர்ன் பண்ணிடும். எரர் வந்து கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அசம்பிளர் ஆப்ஜெக்ட் ஃபைலை நம்மளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். டிரான்ஸ்லேட் ஆன ஆப்ஜெக்ட் ஃபைல் நெக்ஸ்ட் லிங்கிங் ப்ராசஸ்க்கு போகும். ஆப்ஜெக்ட் ஃபைல் ஒன் ஆர் மோர் ஆப்ஜெக்ட் ஃபைல் இருந்துச்சுன்னா அது லிங்கர் வந்து சிங்கிள் ஃபைலை கன்வெர்ட் பண்ணும். அதோட ஆப்ஜெக்ட் ஃபைல் ஏதாவது நம்ம ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தோம்னா அது லைப்ரரி ஃபைலோட லிங்க் பண்ணும். ஸோ லைப்ரரி ஃபைலில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபங்க்ஷனுடைய ப்ரீடிஃபைன் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்கும். ஸோ அதை லிங்க் பண்ணால் தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது வந்து லிங்கிங் ப்ராசஸ். ஸோ இந்த லிங்க் பண்ணதுக்கு அப்புறம் .exe ஃபைலாக 0-1 ஃபைலாக கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் லோடருக்கு போகும். ஸோ லோடர் வந்து சிபியோட மெயின் காம்பனண்ட். லோடர் என்ன பண்ணும் அப்படின்னா .exe ஃபைலில் என்ன அட்ரஸ் சொல்லியிருக்காங்களோ அந்த அட்ரஸில் போயிட்டு exe ஃபைலை உள்ளே லோட் பண்ணும். லோட் பண்ணதுக்கப்புறம் அது சிபியு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறது இந்த லோடருடைய ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் த லோடிங் சிபியு ரன் பண்ணி ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணும். ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஷார்ட் அப்ரிவேஷன்ஸ் இல்லாமல் டைரெக்டாக இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி டெவலப் பண்ண லாங்குவேஜ் ஹை லெவல். இது போர்ட்டபிள். அப்படின்னா நம்ம ஒரு கம்ப்யூட்டரில் ரெடி பண்ண ப்ரோக்ராமை டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டரில் டிரான்ஸ்லேட் பண்ணி ரன் பண்ண முடியும். அசம்பிளி லெவல் லாங்குவேஜில் நிமானிக்ஸ் யூஸ் பண்ணாங்க. இங்கே ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் சேர்ந்தது இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் பிரிண்டப்ன்றது நம்ம கொடுக்கக்கூடிய மெசேஜை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணோம். ஸ்கேன் அப் வேல்யூஸ் கெட் பண்ணோம். ஈக்வல்ஸ்ன்றது கண்டிஷன் செக்கிங்காக யூஸ் பண்ணுறது. இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை மெஷினுக்கு புரிகிற மாதிரி கன்வெர்ட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கறது யாருன்னா கம்பைலர். ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணும்போது எழுதின முழு ப்ரோக்ராமையும் ஒரே நேரத்தில் ஸ்கேன் பண்ணி ப்ரோக்ராமில் இருக்கிற எரரை டிஸ்பிளே பண்ணோம். அட் அ டைமில் நிறைய எரர் இருந்துச்சுன்னா அது டிஸ்பிளே ஆகும். ஸோ மோர் எரர் வந்து அட் அ டைமில் நம்ம எரர் கரெக்ட் பண்ணுறது டிஃபிகல்ட்டி இந்த கம்பைலர் யூஸ் பண்ணும்போது. ஆஃப்டர் எரர் கரெக்ஷன் அகைன் கம்பைலேஷன் நடக்கும். சக்ஸஸ் அப்படின்னா generate the object code. Next object code or binary or hexadecimal code நமக்கு generate ஆகும். நெக்ஸ்ட் லிங்கிங் ப்ராசஸ் போகும். ஸோ ஆப்ஜெக்ட் கோடையும் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டையும் வந்து லிங்க் பண்ணும். லைப்ரரி ஃபங்க்ஷனை நம்ம ப்ரோக்ராமில் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம்னா அதை வந்து லிங்க் பண்ணுற ப்ராசஸ் இங்கே நடக்கும்.
ஸோ லிங்க் முடிஞ்சதும் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் ஜென்ரேட் ஆகும். லோடர் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை மெயின் மெமரியில் ஸ்டோர் பண்ணும். CPU ப்ரோக்ராமை ரன் பண்ணும். வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்லேட்டர் இன்டர்பிரட்டர். இது ஹோல் ப்ரோக்ராமில் ஒரு நேரத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணும். ஸோ இன்டர்பிரட்டர் வந்து ஆப்ஜெக்ட் கோடு ஜென்ரேட் பண்ணாது. இன்டர்பிரட்டரே என்ன பண்ணுன்னா ப்ரோக்ராமை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் நடக்கும்போது ஸ்டேட்மெண்ட் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்லேட்டர் இன்டர்பிரட்டர். இது ஹோல் ப்ரோக்ராமில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் ஒரு நேரத்தில் எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணும். இன்டர்பிரட்டர் ஆப்ஜெக்ட் கோடு எதுவும் ஜென்ரேட் பண்ணாது. டைரெக்டாக இன்டர்பிரட்டரே ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் டிஸ்பிளே பண்ணிடும். ஒரு நேரத்தில் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூஷன் நடந்துட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து இன்டர்பிரட்டர் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் நடக்கும். டிரான்ஸ்லேஷன் நடக்கும்போது ஏதாவது எரர் டிஸ்பிளே ஆச்சுன்னா உடனே எரரை வந்து டிரான்ஸ்லேஷனை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எரர் ஃபைண்ட் பண்ணி கரெக்ட் பண்ணுறதுன்றது ஈஸி. ஸோ ஸ்கேன் ஸ்டேட்மெண்ட் ஃபாஸ்ட்டு, பட் எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்லோ. ஏன்னா இன்டர்பிரட்டர் வந்து வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறதுனால இன்டர்நெட் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஸோ இன்டர்நெட் ஸ்லோ அப்படின்னா அதனுடைய அவுட்புட் எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்லோவாக இருக்கும். ஸோ ஹை லெவல் லாங்குவேஜே 3rd 4 5 அப்படின்னு 3 ஜென்ரேஷனை பிரிச்சிருப்பாங்க. ஸோ 3rd ஜென்ரேஷன் பார்த்துட்டோம், C++, ஜாவா இதெல்லாம் இருக்கும். அண்ட் 4th ஜென்ரேஷன் வந்து ஈஸியாக வந்து ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறதுக்காக 4th ஜென்ரேஷன் GUI கான்செப்ட் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், இங்கே கிராஃபிக்கல் டூல்ஸ் இருக்கும். ஸோ மெயினாக வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கமர்ஷியல் பிஸ்னஸ் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம வந்து பிஸ்னஸ்க்கு தேவையான ஏதாவது டேட்டாஸ் இதெல்லாம் வந்து டேட்டா எல்லாமே டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் 4GL. டைரெக்டாக வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு தேவையான நேம், ஏஜ் இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் என்டர் பண்ணலாம். 5th ஜென்ரேஷன் ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் மாதிரி கம்ப்யூட்டரை சேஞ்ச் பண்ணி ஆர்டிஃபிஷியலாக ஒர்க் பண்ண வைக்கிற ரிசர்ச் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஹியூமன்ஸ் பேசுகிறத டைரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஹியூமனோட இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிற ஒர்க்கு மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜஸ் வந்து ப்ரொலாக். ஸோ ப்ரொலாக் யூஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிசர்ச் வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. Thank you for watching. Subscribe for upcoming C tutorial videos.